நன்றி வளமுடன். அம்மா, நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையினை சிறப்பித்து தர வேண்டி, முன்னதாக இந்த சிந்தனைக்கு எனக்கு வாய்ப்பளித்த ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற நிர்வாகஸ்தர்கள் அனைவருக்கும், இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அன்புள்ளங்கள் அனைவருக்கும், மற்றும் மிக சிறப்பாக துரியாதீத தவத்தை வழிநடத்திய நேசமலர் அம்மா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம சிந்திப்பதற்கு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு அப்படிங்கிற தலைப்பு நமக்கு கொடுத்திருக்காங்க. நல்லதொரு தலைப்புக்கு முதலாவது நன்றி பாராட்டிக் கொள்கிறேன். இப்போ நம்ம மனிதர்கள் பார்த்தோம்னா எல்லாருமே வாழ்நாள் முழுவதும் அமைதியா மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனா துன்பங்களும் பிரச்சனைகளும் தான் அதிகமா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நாம எல்லாருமே உணர்றோம். ஆனா எப்பவுமே இன்பமா இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா மேடு பள்ளம் நிறைஞ்சது தானே வாழ்க்கை. இப்போ எப்படி எப்பவுமே ஒரே போல போக முடியும்? இப்ப பெரியோர்கள் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, இருப்பதை விட்டுட்டு பறப்பதுக்கு ஆசைப்படாதே அப்படின்னு. இந்த மாதிரியான குணங்களையும் நாம வச்சுக்கிறோம். நம்ம நல்லா இருக்கணும், ஒரு எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அப்ப அதுக்கும் இதுக்கும் முரண்பாடா இருக்குது இல்லையா? ஆனா நம்ம எப்பவும் மக்கள் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தன்னை விட உயர்வா இருக்கிறவங்கள பார்த்துக்கொண்டு நான் அப்படி இல்லையே அப்படின்னு இருக்கக்கூடிய அமைதிய தொலைச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனைகளை அதே மாதிரி நான் அவங்க தேடி போகணும் அப்படின்னு விரும்புறாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னா வாழவே முடியாது. ஐயோ என்னடா ரொம்ப அமைதியா இருக்கு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இருக்காங்க. அப்புறம் அவங்களே போய் எல்லா பிரச்சனையும் இழுத்து போட்டு துன்பத்துல உழந்துகிட்டு அப்புறம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் இருக்கிறதா சாகுறதா அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்க கடைசியில போறாங்க. ஒரு கதையில ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் வாழ்க்கைய வெறுத்து தற்கொலை செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றான். ரொம்ப கஷ்டப்பட்டான். அதனால சரி நம்ம இனி இருந்து என்ன செய்ய போறோம், செத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ ஒரு போய் கொண்டு இருக்கும்போது ஒரு இடத்துல குப்பை தொட்டி இருக்கு, அங்கனக்குள்ள கொஞ்ச நேரம் உட்கார்றான். அப்படி உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே சிந்திக்கிறான், நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில இப்படி ஆயிடுச்சு, நாம தானே கஷ்டப்படுறோம், மத்தவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு அவன் இனி வாழாட்டி என்ன, நாம இறந்துடலாம் அந்த மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த ஒருத்தன் அந்த பக்கம் வர்றான். அவன் அங்க அந்த குப்பை தொட்டியில எல்லாமே எல்லாருமே குப்பைகள்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுல இருக்கிற அட்டைப்பெட்டி இதெல்லாம் பேப்பர்ஸ் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பிறக்கி ஒரு சாக்கு பையில போட்டு அவன் போறான். இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தன் வர்றான். அதே குப்பைத்தொட்டியில இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் டப்பா உடைஞ்சது இதெல்லாமே எடுத்து பிறக்கி ஒரு பையில போட்டு அவன் போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தன் வர்றான். அதுல கண்ணாடி பாட்டில்லாம் கிடக்கும் இல்லையா, அதையெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி கொண்டு போறான். அப்புறம் ஒரு நாய் வருது. ஒரு நாய் அந்த குப்பையில மக்கள் வேண்டான்னு ஒதுக்கி போட்ட சாப்பாடை எடுத்து அது சாப்பிட்டுட்டு அது போகுது. அதுக்கப்புறம் அந்த பக்கமா ஒரு மாடு வருது. அது அந்த குப்பைத்தொட்டில இருக்கக்கூடிய எச்சில் இலையெல்லாம் சாப்பிட்டு போகுது. இது எல்லாத்தையும் இவன் அங்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ ஒரு குப்பை தொட்டியாலேயே இத்தனை பேர் வாழும்போது ஒரு மனிதன் ஆறறிவு உள்ள மனுஷன் நான் இந்த உலகத்துல வாழ முடியாதா, எத்தனை பேருக்கு என்னால உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் அவனுக்கு வருது. அப்போ அந்த தற்கொலை எண்ணத்தை விட்டுட்டு அவன் மகிழ்ச்சியா நம்ம வாழ்க்கை ஏதாவது ஒரு வகையில வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் அப்படின்னு அந்த கதை முடியும். மகன் சொல்றாங்க, வாழ்க்கையில வெற்றி மிக்கதா நமக்கு வாழ்க்கை அமையணும்னா அந்த வாழ்க்கையை நம்ம விளங்கி கொண்டு அந்த காரணத்தையும் உணர்ந்துட்டு நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நடத்தணுமானா அது வெள்ளத்துல படகு விடுறது போல அது ரொம்ப ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும் இல்லையா. மாறாக அந்த விளக்கம் இல்லாம நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னா அது வெள்ளத்துல அகப்பட்ட துரும்பி நிலைய போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப
அவர் இந்த விளக்கத்தை புரிந்து நடக்கிறவங்க வாழ்க்கை தான் அமைதி அடையும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அருட்தந்தை அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 4 விஷயங்கள் சொல்றாங்க வாழ்க்கையை வெற்றிகரமா நாம் அமைத்துக் கொள்ள வேண்டுமானா. ஒண்ணு பாத்தீங்கன்னா தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய வகையில பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கணும். 2வது எல்லா வகையிலையும் காப்பு வேணும், இது உயிரை காத்து கொள்றதுக்கு உதவும். 3வது தனக்கும் பிறருக்கும் துன்பமின்றி இன்பம் காத்து வாழணும், இது அறநெறி வாழ்வு. 4வது அறிவின் வழியில் வாழ்ந்து இயற்கையை உணர்ந்து நிறைவு பெறணும், இது இறை உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 4ம் சேர்ந்த வாழ்க்கை தான் நம்மளை அமைதி அடைய செய்து முழுமை பெற அடைய செய்யும், இறைநிலை அடையக்கூடிய பாதை அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கொஞ்சம் விரிவா பார்த்தோம்னா, முதலாவது பொருளாதார மேம்பாடு. நல்வழியில ஈட்டின பொருளை கொண்டு ஐவகை கடமைகளான தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகுக்கு முடிந்தவரை கடமையாற்றி வாழ்றது. இதுதான் பொருளாதார மேம்பாடு அடைந்தவனுடைய உண்மையான பொருளாதார மேம்பாடுங்கிறதே அதுதான். எப்படி வேணாலும் சம்பாதித்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிறது இல்லை. வாழ்க்கை நல்ல வழியில ஈட்டின பொருளா இருக்கணும். அப்ப இந்த மாதிரி செய்யக்கூடியது அந்த ஒரு தனி மனிதனுக்கு அமைதியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா காப்பு. வாழ்க்கை துன்பம் இல்லாமலும் தடை இல்லாமலும் தொடர்ந்து நடக்கிறதுக்கு மனுஷனுக்கு சில பாதுகாப்புகள் தேவை. அந்த அந்த மாதிரியான காப்புகள் இல்லைன்னா துன்பம் ஏற்படும். இதைத்தான் சாமிஜி ஒரு 3 வகையா நம்மளுக்கு ஏற்கனவே பிரிச்சு சொல்லியிருக்காங்க. வேற்றுயிர் பகைமையிலிருந்து காப்பு, இயற்கை சீற்றத்திலிருந்து காப்பு, தற்செயலான விபத்துக்கள்லாம் நேரணும் இல்லையா, அதுல இருந்து பெறக்கூடிய காப்பு அப்படின்னு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப வேற்றுயிர் பகைன்னா என்ன அப்படின்னா, மனுஷன் ஒரு உணவு உற்பத்தி பண்றான், உணவு எடுத்துக்கிறான், பொருள் சேர்க்கிறான், பாதுகாப்பு காரணம்ங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இப்படி பல காரணங்களால மனுஷனுக்கு பிற உயிர்களிடத்துமிருந்தும் துன்பம் வருது, பிற மனிதர்களிடத்தும் பகைமை ஏற்படுது. அது போல மனிதர்களோட பகைமை கொள்றதுக்கு வேற நிறைய காரணங்கள் நமக்கு இருக்கு. அப்ப இதனால ஏற்படக்கூடிய விளைவுகளிலிருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் காப்பு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இது தனி மனிதனுடைய காப்பு. அதே மாதிரி இயற்கை சீற்றத்திலிருந்து பாதுகாப்பு. நமக்கு இப்ப நிறைய நாமளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். புயல் வருது, வெள்ளம் வருது, திடீர்னு பார்த்தா அது வறட்சியா மாறுது. இருந்த அதிகப்படியான தண்ணியை நம்ம வீணா கொண்டு போய் கடல்ல கலந்துட்டு அப்புறம் தண்ணி இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல கடல் கொந்தளிப்பு, பூகம்பம், எரிமலை இதெல்லாம் பூகம்பம், எரிமலை மேக்சிமம் அதெல்லாம் வேற வேற இடங்கள்ல நடக்கக்கூடியதா இருக்கு. அப்போ டோட்டலா பார்த்தோம்னா இது உலகத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இந்த சீற்றங்களிலிருந்து மனிதனுக்கு காப்பு கிடைச்சா அவனுடைய வாழ்க்கை இனிமையா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா காப்புகளுக்கும் அதுக்குண்டான தீர்வும் சாமிஜி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா தற்செயலான விபத்துகளிலிருந்து காப்பு. தற்செயல் நிகழ்ச்சிகளால சில விபத்துகள் ஏற்படும். நாம ஒரு மாதிரி ஐடியா பண்ணிட்டு போவோம், இன்னொருத்தவங்க குறுக்க வேற ஏதாவது ஒரு ஐடியாவில் பார்க்காம வந்துருவாங்க. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால அந்த மாதிரியான விபத்துகள் நிகழ்ச்சிகள் நடந்து நம்முடைய வாழ்க்கைய பாதிச்சிருது. அதனால இந்த விஷயங்களிலிருந்தும் மனிதனுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சாமிஜி இந்த கருத்துக்களை பாத்தீங்கன்னா வாழ்வின் நோக்கத்துல எடுத்து சொல்லியிருப்பாங்க. அந்த நோக்கம்லாம் நம்ம சரியா நிறைவேற்றாததுனாலதான் அமைதி இல்லாம இருக்கோம் இல்லைங்களா? அப்போ அடுத்ததா 3வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, தனக்கும் பிறருக்கும் இன்பம் அளிக்கக்கூடிய அறநெறி வாழ்வு. அதாவது சமுதாயத்தை மதித்து வாழக்கூடிய ஒரு வாழ்வு. இது நமக்கு அழகா 3ஆ பிரிச்சு கொடுத்துருப்பாங்க சாமிஜி. ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படின்னு சொல்லி. ஒழுக்கம்னா என்னன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியாத விஷயம் ஒண்ணும் கிடையாது. எண்ணம் சொல் செயலால தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ நம்ம துன்பம் தராம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ஒழுக்க வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. இது புண்ணியம் அப்படின்னு அதுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க சாமிஜி. அடுத்ததா கடமை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த சமுதாயத்துல இருந்துதான் நம்ம எல்லாமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அதுக்கு நாம திருப்பி செய்ய வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதற்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஈகை அப்படிங்கிறது. நாம சம்பாதிச்ச பகுதியில நம்ம
குடும்பத்திற்கான நமக்கான எல்லா இதுவும் போக மற்றவர்களுக்கும் ஏதாவது கொஞ்சம் ஈகை பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் நம்ம ஈகையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இப்ப நமக்கு மனசுக்கு அமைதி கொடுக்கும். நாம மற்றவங்கிட்ட இருந்து ஒண்ணு வாங்குறத விட மற்றவங்களுக்கு ஒண்ணு கொடுக்கும்போது ஒரு நிறைவு இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். அதை எல்லாரும் அனுபவிச்சிருப்போம். ஏதோ நான் செய்துட்டேன், என்னால செய்ய முடியுது அப்படிங்கிற ஒரு நிறைவு எல்லாத்துக்கும் இருக்கும். அப்ப அதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு அமைதியைத்தான் வாழ்க்கையில கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இறை உணர்வுன்னு சொல்லக்கூடிய 4வது பாயிண்ட். அதாவது இயற்கையை உணர்ந்து மதித்து வாழ்றதுதான் இறை உணர்வு. இந்த இறைநிலையை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு தான் 6வது அறிவு அப்படின்னு சொல்றோம். அப்ப எல்லாம் வல்ல இறைநிலையை தனக்குள்ளாக இருந்து கொண்டு தன்னை வழிநடத்தி கொண்டு வருது. எவர் ஒருவருக்கு துன்பம் கொடுத்தாலும் அது அனைத்திலும் ஊடுருவி நிற்கக்கூடிய இறைநிலைக்கே நமக்கு துன்பம் கொடுப்பதாகும் அப்படிங்கிற ஒரு உணர்வு மனிதனுக்கு வேணும். அப்ப இந்த 4 வகையிலையும் சேர்ந்ததுதான் ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை முழுமையடையும். அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையில தான் அவன் வந்து அமைதி அடைய முடியும். அப்படி இல்லைன்னா அவனுக்கு வாழ்க்கையில எப்பவும் துன்பங்கள் தான் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நாம உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா அப்போ நம்ம ஏதாவது ஒரு தவறான வழியில சேர்க்கக்கூடிய செல்வம் நமக்கு நல்லா இருப்பது போல தோணும். ஆனா அதனுடைய பின்விளைவு பார்த்தோம்னா நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கிறது நாம அனுபவத்துல நிறைய பேரை நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கோம். இப்ப சாமிஜிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வருது. ஐயா, மனித வாழ்க்கையில தோன்றக்கூடிய சிக்கல்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு அன்பர் கேட்கிறாரு. அதுக்கு சாமிஜி சொல்றாங்க, இன்றைய வாழ்க்கையில தோன்றக்கூடிய சிக்கல்களுக்கு காரணம் மனிதனின் எல்லை கட்டிய உணர்வே தான். தனி மனிதனானாலும் பிற சங்கங்களானாலும் மதமானாலும் ஆட்சியானாலும் அவரவருடைய விருப்பங்களை செயல்களை கருத்துக்களை சிறிது கூட மாற்றிக்கொள்றது கிடையாது. பிறருக்காகவோ சமுதாயத்துக்காகவோ சிறிதும் விட்டு கொடுக்கவோ தியாகம் செய்யவோ தயாரா இல்லை. மற்றவங்க இவங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற பிடிவாதத்தோட இருக்காங்க. இந்த கடினமான மனநிலை எல்லாரிடமும் பரவலாகவும் அழுத்தமாகவும் இருந்து வருது. மனித பண்பாட்டையே சீர்குலைக்கக்கூடிய இந்த முனைப்பு தான் எல்லா துன்பங்களையும் மனித வாழ்வில் பெருக்கிக் கொண்டே வருது. இத்தகைய முனைப்புக்கு உதவக்கூடிய தூபம் போடக்கூடிய அதுக்கு ஏற்றவர்களோட மட்டும்தான் அவங்களுடைய நட்பு அப்புறம் குழு உணர்வு கூடுதே தவிர வேற எந்த விதத்திலும் அவன் வந்து ஒரு நல்லவர்களோடையோ அறிஞர்களோடையோ ஒரு குழு ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்களோட வாழ்றது கிடையாது. ஆன்மீக அறிவின் விளக்கம் ஒன்றினால்தான் கடினமான மனநோயை குணப்படுத்த முடியும். இந்த உயர் சிந்தனையோடு அறிவை விரிச்சு ஆராய்ந்து பார்த்தோம்னா நமது மனவளக்கலை மன்றங்கள்ல இணைந்து பயிற்சி பெற்று பண்பாட்டு பயனடைஞ்சு பயன் விளைவித்தும் வரக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் மனநிறைவும் பூரிப்பும் அடையலாம். இவங்களே வருங்காலத்துல உலகை நல்வழிப்படுத்த முடியும் அப்படின்னு அந்த கேள்விக்கு சாமிஜி சொல்றாங்க. அப்ப அதற்கு தேவையான அத்தனை பயிற்சிகளையும் சாமிஜி இங்க கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நம்முடைய மனவளக்கலை பயிற்சி எந்த நாட்டுக்கும் ஏற்ற ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு சாமிஜி நம்மளுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட நாம என்ன செய்யறோம், அதையெல்லாம் சில சமயம் விடுத்துட்டு அந்த பயிற்சியும் அனுபவம் இல்லாத காரணத்தினால இருக்கக்கூடியவங்க அந்த வாழ்க்கையில நிம்மதியை தொலைச்சிட்டு அலையிறாங்க. இந்த பாடல்ல இன்னொரு அடுத்த வரி வந்து இது ஒரு பாடல் வரியைத்தான் தலைப்பா கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த வரி வந்து பாத்தீங்கன்னா உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு வரும். இதுவும் நம்முடைய நிம்மதியை குலைக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அப்போ நம்ம அப்படியே அந்த நிம்மதியை எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த அமைதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா சாமிஜி இங்கேயும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 6 தீய குணங்களை ஒழிக்க சொன்னாங்க இல்லையா? அந்த 6 தீய குணங்கள்ல உயர்வு தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. மனிதனை பொறுத்த வரைக்கும் தன்னை விட உயர்வா யாரு இருந்தாலும் பொறுக்காது, தன்னை இழிவா நினைக்கும். ஐயா அவன் அப்படி இருக்கிறானே நான் அப்படி இல்லையே அப்படின்னு நினைக்கும். அதே நேரம் தன்னை விட தாண்டவங்க யாராவது இருந்தா அவங்கள இழிவாவும் அதே மனிதன் தான் பார்ப்பான். இப்ப இதைத்தான் சாமிஜி அழகா உயர்வு தாழ்வு மனப்பான்மைங்கிற விஷயத்துல நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க.
அதாவது ஒருவருக்கு அமைந்துள்ள உடல் வலு, பொருள் வளம், செல்வாக்கு, புகழ், கடமை, பொறுப்பு இதையெல்லாம் கொண்டு மற்றவரோடு ஒப்பிட்டு தன்னை அல்லது மற்றவங்களை உயர்வாகவோ அல்லது தாழ்வாகவோ கருதுகின்ற மனநிலை தான் உயர்வு தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லப்படுது. இத அருகுண வரிசையில மதம் அப்படின்னு சொல்றாங்க. அது சாமிஜி எவ்வளவு அழகா அதுக்கு ஒரு வார்த்தை கூட மிகாமலும் குறையாமலும் இனி ஒண்ணு சொல்லவும் முடியாது அப்படிங்கிற வகையிலும் அதுக்கு ஒரு விளக்கம் எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்ப இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மைய நாம எப்படி மாற்றிக்கொண்டா வாழ்க்கையில அமைதி பெறலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. பிறப்பால் அனைவரும் சமமே, செயல்திறன் வேறுபாடு கடமைகளை ஆற்றுவதற்கு உரியது. இப்போ ஒருத்தவங்களும் எல்லாருமே பிறப்புல சமந்தான். ஒருத்தரும் ஒரு ஒரு செயல் திறன் இருக்கு அப்படின்னா அது அவங்க செய்யக்கூடிய ஒர்க்கை பொறுத்து தான், அவங்களுடைய கடமையை ஆற்றுறதுக்கு தான் அது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த நினைவை நம்ம அழுத்தமா கொண்டோம்னா உயர்வு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற உளநோய் நம்மளுக்கு நீங்கிரும். பிறப்பால அமைந்திருக்கக்கூடிய நேர்நிறை உணர்வு ஒளி வீசும். இந்த வகையில நம்ம உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அங்க ஒரு வார்த்தை போடுறாங்க பாருங்க, பிறப்பால் அமைந்திருக்கின்ற நேர்நிறை உணர்வு அப்படிங்கிறார். அப்ப இயல்பாவே மனிதனுக்கு நல்ல குணம் தான் இருக்கு. ஆனா அவன் சூழ்நிலையாலையும் சந்தர்ப்பத்தாலையும் அவன் எடுத்துக்கொண்ட சில விஷயங்களாலையும் தான் அவன் தன்னை மாற்றிக்கொள்றான், தன்னுடைய பிறப்பிலிருந்து வேறுபடுறான், தான் வந்த நோக்கத்தை மறக்கிறான், அப்புறம் அமைதி இல்லாம அலையிறான். அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா சாமிஜி சொன்ன பல விஷயங்கள்ல இருக்கு நமக்கு. இதுல தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்களை போட்டு அவன் தன்னோட மனசையே குப்பையாவும் ஆக்கி வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பலரும் அவங்களுடைய பணிச்சுமை காரணமா வாழ்க்கை முறை காரணமாகவும் பல சிக்கல்களை சந்திச்சுட்டு வர்றாங்க. அதனாலயும் அவங்களுக்கு மனசு அமைதி இல்லாம மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டு வர்றாங்க. இப்போ மன அழுத்தம் மன பாதிப்பு அடையும் போது உடலும் நம்மளுக்கு கண்டிப்பா பாதிக்குது. இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரே தீர்வு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தியானம் பண்றதுதான் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப உடற்பயிற்சி, காயக்கல்பம், தியானம் இதையெல்லாம் விடாம நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா அமைதியான ஆரோக்கியமான அழகான வாழ்க்கைய நாம பெற முடியும். ஆனா என்ன பண்றோம், அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் இது போல காரணத்தால நாம எடுத்துக்கொண்டதை கூட தொடர்றது கிடையாது. நாம எப்படியோ வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா எப்படியும் வாழ்றதுக்கு நம்ம தயாரா இல்ல. தெரிஞ்சுக்கிட்டா கூட அத செய்வதற்கு நாம தயாரா இல்ல. ஒருத்தர் பாத்தீங்கன்னா, ஒரு அன்பர் மகரிஷிய ஒரு தடவ பார்க்க வந்தாங்களாம். பார்த்துட்டு, "ஐயா நான் உங்கள போல ஆகணும்" அப்படின்னு கேட்டாராம். அப்ப சாமிஜி சொன்னாராம், "அதுக்கு என்ன ஆயிட்டா போச்சு. என்ன போல தொடர்ந்து உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவப்பயிற்சி, தட்சவதனை பயிற்சி, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு வாங்க. என்ன போல நீங்க ஆயிடலாம்" அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த வந்த மனிதர் சொன்னாராம், அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. ஆனா உங்கள போல ஆகணும் அப்படின்னு சொன்னாராம். சரி, வெள்ளை துணி வாங்கி ஜிப்பா தச்சு போட்டுக்கோங்க. மஞ்ச துண்டையும் போட்டுக்கோங்க. தாடி மீசையெல்லாம் வளர்த்துக்க கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. ஆனா முடி வெள்ளையா இருக்கிறதுக்கு நீங்க பெயிண்ட்டும் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அமைதியா சொல்லி அனுப்புனாங்களாம். இப்போ எதையுமே செய்யாம எப்படித்தான் மகான் ஆக முடியும்? ஒரு சிறந்த மனிதனா கூட நம்மளால மாற முடியாது. சாமிஜி சொல்றாங்க, மனதின் நிலையே வாழ்வின் வளம் அப்படின்னு. நிலத்துல ஊன்றக்கூடிய வித்து எதுவானாலும் நீர் தெளிச்சு வந்தா அது முளைச்சு பயிராகி அதன் தன்மைக்கேற்ப பயன் கொடுக்குது. அதே போல உள்ளத்துல ஊன்றும் எண்ணங்களும் நாளுக்கு நாள் உறுதி பெற்று வாழ்வின் பயனாக விளைஞ்சு வந்துடும். அதனால நம்முடைய வாழ்வு நலமுற வேண்டும்னா எந்த விதமான கெட்ட எண்ணத்தையும் நமது உள்ளத்துல ஊன்றவோ வளர விடவோ கூடாது. கோபம், வஞ்சம், பொறாமை, வெறுப்புணர்ச்சி, பேராசை, ஒழுக்கம் மீறிய காம நோக்கம், தற்பெருமை, அவமதிப்பு, அவசியமற்ற பயம், அதிகார போதை இந்த 10 வகைகளையும் நம்முடைய உள்ளத்துல நிலைபெற ஒட்டாம அவ்வப்போது ஆராய்ஞ்சு களைஞ்சு கொண்டே இருக்கணும். இவை வளர்ந்தா நல்லெண்ணம் வர்றதுக்கோ நிலைப்பதற்கோ இடமில்லாத துன்பம் தரும் காடா நம்முடைய உள்ளம் மாறிடுமா.
உடல் காந்த சக்தியை பாழாக்கி கொண்டே இருக்கும் ஓட்டைகளா இந்த கெட்ட குணங்கள் நம்மள்ட்ட இருக்கு. காலையிலையும் மாலையிலையும் 10 நிமிட நேரம் அமைதியா உட்கார்ந்து உள்ளத்தை சோதனையிடக்கூடிய பணியை நீங்க தொடங்குங்க. 30 நாள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாமிஜி. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சாமிஜி இன்னொரு இது கூட சொல்லியிருப்பாங்க. நன்மை செஞ்சு தீமையை அகற்றணும் அப்படின்னா திரும்ப நன்மை செய்யணும் அப்படிங்கிற தேவை கூட இல்லையா. அந்த நன்மையை கருத்திலும் செயலிலும் நிரப்பி கொண்டாலே அந்த தீமை அங்க இருக்கவே இடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு உவமை கதை ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்றாங்க சாமிஜி. அதாவது 4 சீடர்கள் ஒரு ஆசிரமத்துல இருந்தாங்களாம். அவங்களோட அறிவு கூர்மையை சோதிக்கிறதுக்காக குரு ஒரு பரீட்சை வச்சாராம். கொஞ்ச தூரத்துல ஒரு பானையை கவிழ்த்து வச்சுட்டாராம். அங்க வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் எல்லாரிலும் நான் தான் சிறந்தவன், தீமையை களைந்து நல்லவனாகும் திறன் எனக்கு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு மமதை இருந்ததாம். அதனால நான் தான் அறிவுல சிறந்தவன் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருந்தத கேட்டிருக்காரு குரு. அப்ப இந்த சோதனையை செய்யலான்ட்டு முதலாவது வந்தவன்ட்டு அந்த பானையில என்ன இருக்குன்னு கேட்டாராம். அவன் பானை கவுத்து வச்சிருக்கு இல்லையா, அப்ப ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னானாம். அடுத்தவன்கிட்ட கேட்டா அவன் அதுல ஏதோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு, ஆனாலும் இருந்தாலும் முதலாவனோட கூற்ற சாமி ஒத்துக்கல இல்லையா, அதனால 2வது ஆளு நிமித்தி பார்த்தானாம் சந்தேகத்துக்கு. நிமித்தி பார்த்துட்டு பானையில ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னானாம். 3வது சீடன்ட்ட அந்த பானையில என்ன இருக்குன்னு கேட்டாராம். அவன் பானையில கையை விட்டு துளாவி பார்த்துட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னான். நீங்க 3 பேரும் சொல்றது தவறுன்னு சொல்லி 4வது ஆளை பார்த்து நீ என்ன சொல்றன்னு கேட்டாராம். அவன் வந்து சொன்னானா பானை நிறைய காத்து இருக்கு அப்படின்னு. அப்புறம் குரு வந்து முதலாவது ஆளை பார்த்து இந்த பானையில் இருக்கிற காத்தெல்லாம் எடுத்து விடணும், உன்னால முடியுமா அப்படின்னு கேட்டாராம். அப்ப அவன் சொன்னாராம் காத்து எப்படி எடுத்து விட முடியும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு எல்லாருமே அந்த பதிலையே சொன்னாங்களாம். அந்த 4வது சீடன் மட்டும் அதுல தண்ணியை நிறைய ஊத்துனானா, அப்போ காற்று வந்து வெளியில போயிடுச்சு, தண்ணி நிறைஞ்சிருச்சு. இப்ப இது மாதிரிதான் சாமிஜி சொல்றாங்க. தீமையை அல்லது வேண்டாத ஒண்ணை எடுத்து விட முடியாது கம்ப்ளீட்டா. ஆனா அதுல நல்லதை நிரப்புனா அது தன்னாலேயே மறைஞ்சிரும், நல்லது நிறைஞ்சிரும் அப்படின்னு இந்த கதையை வந்து நமக்காக சாமிஜி வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ நாம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நம்ம அமைதியா வச்சுக்கணும் அப்படின்னா தீமை செய்யாத ஒரு தன்மையும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு பண்பையும் நாம வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அருமையான கவியில சாமிஜி சொல்லுவாங்க, கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகங்கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசைதனை பேராசை ஆக்கிக் கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே சுருங்கச் சொல்வேன், சுயநிலையை அறிய கருதவமே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நாம பண்ணக்கூடிய இந்த தவம் நமக்கு எத்தனை வகையான தவம் முறைகள் சாமிஜி கொடுத்திருக்காங்க. அப்ப நம்முடைய பயிற்சிகள் அனைத்தையும் நம்முடைய தவத்தையும் நம்ம சரியா செய்து கொண்டு வந்தாலே நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்க முடியும். அதை வந்து நம்ம தொடர்ச்சியா வாழ்நாள்ல ஃபாலோ பண்ணாம என்ன செய்யறோம், அதை இடையிலேயே விட்டுடுறோம். அப்புறம் அமைதி கிடைக்கல அமைதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு துறவி இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அவன்கிட்ட வந்து ஒரு துறவிட்ட ஒரு மனிதன் வர்றான். எனக்கு மன அமைதியே இல்லை சாமி, எல்லாமே இருக்கு ஆனா எனக்கு மன அமைதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப இந்த துறவி வந்து அவனை கூப்பிட்டு ஒரு நீரோடைக்கு போறாரு. அமைதியா அந்த நீரோடை தெளிவா போய்கிட்டு இருக்கு. உள்ள பொருட்கள் கூட தெரியுது, அவ்வளவு தெளிவா இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, இது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தெளிவான அமைதியான நீரோடையா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுல ஒரு வாளி நிறைய மணல் அள்ளி மேலே இருந்து கொட்டுறாரு சாமி. அந்த துறவி அதை கொட்டின உடனே அது உள்ள அந்த மணல் விழுகவும் அந்த தண்ணியெல்லாம் அலைபாயுது, உள்ள ஃபுல்லா அழுக்காயிடுது. அப்ப இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவன் சொல்றான், சுத்தமா இருந்த ஆறு வந்து குப்பை கூளமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த துறவி சொல்றாரு, இதே போல தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை போட்டு உன் மனசை நீ குப்பையாக்கி வச்சிருக்க, அதனாலதான் தெளிவில்லாம இருக்கு, உனக்கு அமைதியும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன செய்யறது குருவே அப்படின்னு கேட்கும்போது, தேவையில்லாத எண்ணங்களை விளக்கணும், கடந்த கால கசப்பான அனுபவங்களை தூக்கி எறியணும், ஆழ்ந்த முறையில் தியானம் செய்யணும், அப்பதான் மனசு அமைதி பெறும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம்.
அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நாம எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. முதலாவது உடல் நல்லா இருக்கணும்னா உடற்பயிற்சி வேணும். அடுத்ததா நம்முடைய உயிரை வளப்படுத்துவதற்கு காயகல்ப பயிற்சி கொடுத்துருக்காங்க. நம்முடைய மனம் என்றைக்கும் அமைதியாக இருக்கக்கூடிய அளவுல பலவிதமான தவ முறைகளை கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பொழுதும் இது மூன்றும் நம்மை நாமளே ஆரோக்கியப்படுத்திக் கொள்ள கொடுத்த பயிற்சிகள். அடுத்ததா பாத்தீங்கன்னா சமுதாயத்தோட நம்ம தொடர்பு கொண்டே இருக்கோம். அதனால அங்கும் நாம சரியான முறையில இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அகத்தாய்வு பயிற்சிகளையும் கொடுத்துருக்காங்க. இத்தனையும் எடுத்துக்கொண்டு எதையுமே செய்யாம இருந்து சாமிஜி மாதிரி ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தோமானா மனதுல எப்படி அமைதி கிடைக்கும்? அப்ப அந்த அமைதியை தேடி நம்ம வேற எங்கேயுமே போக தேவையில்லை. நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகளை நம்ம தொடர்ச்சியா செய்து கொண்டு வந்தாலே இந்த வாழ்க்கையில் நாம அமைதியை தேடிக்கொள்ள முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். அமைதியான தெளிவான நீரோடை போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம்.